start, no problem. Okay. So ray optics ஓரளவு தரவா தத்துவத்திகா? எஸ் சார். இன்னும் நான் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். ஓகே. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது ஃபுல்லா பார்த்துட்டீங்களா? ஒன்றும் டவுட் இல்லையா? எஸ் சார். ஓகே. இது தவிர வேற என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்க? சார் வேற இன்னும் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொன்று எரர்லெஸ் புக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க சார். அதுல இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. எரர்லெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா? எஸ் சார். ஓகே. எனக்கு இன்னும் அது ரொம்ப பெரிய புக்கு மாதிரி தோணும். ஒரு சாப்டருக்கு ஒரு 200-300 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நம்ம இதுல ரொம்ப தரவா இருக்குல்ல இல்லைங்க சார், அதனால. சரி, ஓகே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குனாக்கா பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ வேவ் ஆப்டிக்ஸு நீட் போர்ஷன்ஸ் பார்த்தேன். ஹைஜன்ஸ் வேவ் தியரி, இன்டர்ஃபரன்சஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் இருக்குது, டிஃப்ராக்ஷன் இருக்குது, பிளேன் போலரைசேஷன் இருக்குது, ப்ரூஸ்டர்ஸ் லா, யூசஸ் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட். ஸோ இது எல்லாமே இருக்குது. கம்பேர் டு ரே ஆப்டிக்ஸ் ஐ வுட் சே வேவ் ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் சாப்டர் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னா வந்து அதை இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் physics.com போங்க. அங்கே போயிட்டு டபுள் இன்டர்ஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணதில்லை. டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் லேசர் லேப், டபுள் ஸ்லிட் இன்டர்ஃபரன்ஸ். இதெல்லாம் ஒண்டர்ஃபுல் சிமுலேஷன்ஸ், எல்லாம் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ளூ லைன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமஸ், in between gap வந்து மினிமஸ். show wavefronts. ஸோ இந்த அனிமேட்டுன்னு போட்டிங்கனாக்கா யூ கேன் சி இங்கேருந்து ஒரு வேவ். இப்போ தண்ணியில் நீங்கள் போய் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தேன். அப்படி இல்லாட்டி அந்த குரு அகாடமி போய் பாருங்கள். அதில் வந்து வேவ் ஆப்டிக்ஸில் வந்து சிமுலேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் போனீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகும், சில இடத்துல வந்து டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகிற இடத்துலலாம் வந்து யூ வில் சி பிரைட் ஃப்ரிஞ்சஸ். டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகிற இடத்துலலாம் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ். அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸை பார்க்குறோம். இதுதான் நம்ம சென்ட்ரல் லைன். ஸோ இந்த சென்ட்ரல் லைனில் தான் நமக்கு வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச், சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எய்தர் சைடு நம்ம இந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர், இந்த மாதிரி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரைட் ஃப்ரிஞ்ச், நடுவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டார்க் ஃப்ரிஞ்ச். இந்த மாதிரி ஸ்லிட் டிஸ்டன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிட் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டி குறைய குறைய பீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூசி இந்த பீட்டா வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? வேவ் லென்த் ஒய் பிகாஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ
சப்போஸ் நான் வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ப்ளூ லைட்டுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு 540. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ரெட் லைட் வரும். 700 பக்கத்துலலாம் ரெட் லைட் வந்துடும். இப்போ லாம்டா ஜாஸ்தியாக இந்த பீட்டாவும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் நான் மவுஸ் மூவ் பண்ணுறது தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்றது? இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ், அதுதான் பீட்டான்னு என்ன ஃப்ரிஞ்ச் வித்து. இப்போ லாம்டா அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்க, இந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து குறையும். ஓகேவா? ரொம்ப சூப்பர் அனிமேஷன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நிறைய வந்து when you do this animations, it will be very very useful for your understanding. Lambda சேஞ்ச் ஆனால் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸ்லிட் டிஸ்டன்ஸ் டி சேஞ்ச் ஆனால் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக யூ கேன் ஸ்டடி இட். சார் இதில் ஸ்லிட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்க சார்? ஸ்லிட் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கேன், இந்த ஆரோ காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்லிட் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்க, இது வந்து நான் குறைச்சேன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் டி வந்து குறையுதா, ஸ்மால் டி குறைஞ்சா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டியா. அப்போ டி ஸ்மால் டி எங்கே வருது, டினாமினேட்டரில் வருதா. இப்போ டி குறைஞ்சதுனாக்கா இந்த பீட்டா வந்து ஜாஸ்தி ஆகுதா, தெரியுதா இல்லையா? எங்கே பாருங்க, டி இன்க்ரீஸ் பண்ணாக்கா பீட்டா வந்து குறையுது. Are you following? தத்துவத்திகா புரியுதா? தத்துவத்திகா are you there? Yes sir. ஓகே, புரிஞ்சதா சொன்னது? புரிஞ்சதுங்க சார். ஓகே, பூன் தமிழரசி, நர்மதா, எல்லாருக்கும் புரிஞ்சதா? டைரக்டாக ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் காமிச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், and you can learn more. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஐ எம் ஷோயிங் யூ திஸ். சார் இதில் ஃப்ரிஞ்சஸ்ங்கிறது வந்து அந்த கலர்ஸ் தாங்க சார்? ஃப்ரிஞ்சஸ்ன்றது கலர்ஸா? இல்லைங்க, அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு தியரி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் see if I can show you this. உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் சரியாக இது எக்ஸ்பிளைன் பண்ணல. குரு அகாடமி போங்க, சிமுலேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் போங்க, அதில் வேவ் ஆப்டிக்ஸ் போங்க. இதெல்லாம் உட்காந்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் வந்து இது பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு 50% தான் புரியும். ஓகேவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் லேபில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இது. இது உட்காந்து அப்புறம் வீட்டில் உட்காந்து பாருங்க. இதில் வந்து அந்த லைட் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும் ஆனால் ஐ வில் ட்ரை டு. ஓகே, ஸோ தத்துவத்திக்கா நீங்கள் கேட்ட கொஷனுக்கு வந்து இதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து லேசர் லைட் போடுறேன். இதுதான் வந்து அந்த ஸ்லிட் இருக்கிற அந்த கிளாஸ் பீஸு, அது வழியாக வந்து லைட் போகுது. லைட் போகும்போது நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன யோசிப்போம், 2 ஸ்லிட் இருந்ததுனாக்கா 2 ஸ்லிட்டு தான் நமக்கு லைட்டு தெரியும் இல்லையா? எஸ் நோ? எஸ் சார். பட் ஆனால் நமக்கு எவ்வளோ தெரியுது, நிறையா இங்கே பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தெரியும். இதுதான் நம்ம பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே சார், அந்த ஒவ்வொரு லைன்ஸ்ங்கறத வந்து ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. ஆமா, லைட் இருக்கிற இடத்துக்கு பேரு பிரைட் ஃப்ரிஞ்ச், லைட் இல்லாத இடத்துக்கு பேரு டார்க் ஃப்ரிஞ்ச். ஃப்ரிஞ்சஸ். ஓகேங்க சார். ஓகேவா? உங்க டெக்ஸ்ட் புக்ல சரியா கொடுக்கல, இதெல்லாம் பிக்சரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் நம்ம வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே போயிட்டே இருக்கு லைட் வந்து. ஸோ நான் இங்கே காமிச்சேன் இல்லையா, ஸோ நம்ம பார்க்கறது வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது மட்டும்தான். அப்போ இந்த லைனில் வந்து ஒரு லைட் இருக்கும், இந்த லைனில் ஒரு லைட் இருக்கும், பட் நடுவில் வந்து டார்க்காக இருக்கும். புரியுதா? ஷோ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா வருது பாருங்க. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இந்த லைன் வந்து இது கிடையாது, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடையாது. இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், ஸ்க்ரீன்ல தான் தெரியும். புரிஞ்சுதா? அப்போ இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளூ லைட்டு. இங்க பிளாக் இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து எம்டி ஸ்பேஸ், அப்போ டார்க்கு. இது திருப்ப ப்ளூ இருக்கா, அப்போ லைட்டு. ஸோ இது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சு, இது டார்க் ஃப்ரிஞ்சு, இது பிரைட் ஃப்ரிஞ்சு டார்க் ஃப்ரிஞ்சு, பிரைட் ஃப்ரிஞ்சு டார்க் ஃப்ரிஞ்சு. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். சார் இதுல இந்த வேவ் ஃப்ரண்ட், வேவ் ஃப்ரண்ட்னா இந்த ரிப்பிள்ஸ் மாதிரி வருது இல்லையா. இப்போ நீங்க பக்கெட்ல வந்து ஏதாவது மேல இருந்து ஒரு கல் போட்டீங்கன்னாக்கா ரிப்பிள்ஸ் வருது இல்லையா. எஸ் சார். ஓகேங்க சார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வேவ் ஃப்ரண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைஜன்ஸ் வேவ் தியரியில எல்லாமே வந்து இன்ஃபேஸாக இருக்கும். அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு, நான் இங்கேருந்து ஒரு ஸ்டோன் வந்து இங்கே ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு வேவ் வருமா. அதே நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும், இங்கே ஒரு ரிப்பிள் வரும், இங்கே ஒரு ரிப்பிள் வரும், இங்கே ஒரு ரிப்பிள் வரும். ஸோ இப்படி வந்துட்டு இருக்குமா இங்கே ட்ராப் பண்ணாக்கா. இது டாப் வியூ, இது சைட் வியூ. அது புரியுதா? எஸ் சார். இதெல்லாம் தான் வந்து வேவ் ஃப்ரண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுவும் மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் மேலே இருக்குது. பட் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா இது ரெண்டையும் நம்ம வேவ் ஃப்ரண்ட்னு சொல்ல மாட்டோம். ஏன்னாக்கா திஸ் அண்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் ஏ பி சி, சப்போஸ் நான் இது டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி வந்து இன்ஃபேஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். பட் ஆனால் டி வந்து இட் இஸ் நாட் இன் ஃபேஸ் வித் திஸ். அப்போ வி வில் நாட் கால் திஸ் அஸ் வேவ் ஃப்ரண்ட். புரியுதா? எஸ் சார். நமக்கு வேணும்னாக்கா இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வேலி பாயிண்ட்டை வந்து சம்டைம்ஸ் வந்து சில புக்ஸில் வந்து இந்த மாதிரி டாட்டட் லைனாக காமிச்சுப்பாங்க. ஓகேவா? அப்போது ஆஸ் ஏ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் டாபிக். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படின்னாக்கா தியரியும் படிக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், அப்புறம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன்ஸ்லாம் இங்கே என்ன நடக்குதுன்றது நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். நான் காமிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் இங்கே நடுவில் இந்த போர்டுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. போர்டில் மட்டும்தான் இந்த ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்கே லைட் இன்டர்ஃபியர் ஆகுறது இங்கே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம சிமுலேஷன் மூலமாக தான் ஓஹோ இப்படி தான் நடக்கும், இது நடக்கிறதுனால தான் இங்கே ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றது தெரியும். புரியுதா? ஓகேங்க சார். சார் நார்த் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு அதுக்கு ஏதாவது நேம் இருக்காங்க சார்? நாட் வேவ் ஃப்ரண்ட்டா? நாட் வேவ் ஃப்ரண்ட்டு இருங்க, உங்களுக்கு அந்த இதுவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஹேண்ட் புக்கு. ஸோ யூ கேன் டேக் அ லுக் அட் இட். envelope of secondary wavelets. அதாவது எப்படி சொல்றது, அதான் இது வந்து நிறைய 3 டைமென்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால வந்து ஆன்லைனில் சொல்றதும் கஷ்டமா இருக்கு. அதாவது இங்க ஒரு வேவ் இருக்கும், அப்புறம் இங்க ஒரு வேவ் இருக்கும், சேம் வேவ் தான், பட் ஆனால் வந்து ஸோ நீங்கள் பாண்டில் போயிட்டு
ஓகே, இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே இப்படி வரணும், இங்கே மேலே வரணும், இங்கே கீழே, இங்கே இப்படி வரணும். நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் மேலே இருக்கா, இந்த பாயிண்ட் மேலே இருக்கா, இந்த பாயிண்ட் மேலே இருக்கா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாக்க அதுக்கு பேர் தான் வந்து நம்ம மேத்ஸில் என்ன சொல்லுவோம், இதுக்கு என்வெலப்னு சொல்லுவோம். பிகாஸ் யூ ஆர் என்வெலப்பிங் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து வேவ் ஃப்ரண்ட்னு சொல்கிறோம். புரியுதா? எஸ் சார். அப்போ என்ன சார் இது வந்து வேவ் ஃப்ரண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா, சப்போஸ் நான் இதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வேவ் ஃப்ரண்ட் தான். இதை நான் இப்படி கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இன்ஃபேஸாக இருக்குன்னு வச்சுப்போம், that will also be wave front. பட் நான் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணேன்னா அது வந்து வேவ் ஃப்ரண்ட் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். Definitely not an easy topic. I have seen more than 90% of the students struggling with wave optics. Okay, இது நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாதான் உங்களுக்கு எது பிரைட் ஃப்ரிஞ்ச் எது டார்க் ஃப்ரிஞ்சுன்னு தெரியும். ஓகேவா? கலர் அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் கிளாஸில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதுலேயே வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will see that இங்கே பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச், இங்கே ஒரு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது, இங்கே டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குது. அப்போது பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது. இப்போ பீட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னாக்கா கம் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த போர்டு. அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. அப்போது கேபிட்டல் டி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா இந்த பீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இது ஒரு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச், இது வந்து ஒரு செகண்டரி மேக்ஸிமா, இது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச், இது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச். இந்த கேப்புக்கு பேர் தான் வந்து பீட்டா. ஓகேவா? உட்காந்து பொறுமையாக இந்த வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே வந்து ஒரு 50% தான் புரியும். ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா வேவ் ஃப்ரண்ட், இதுதான் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுனால இந்த க்ரீன் லைன் தான் வந்து வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? மேத்ஸ்ல லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அதே தான் இதுவும். லோக்கஸ் அப்படின்னா கனெக்டிங் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் விச் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். அப்போ இது எல்லாமே வந்து இன் ஃபேஸாக இருக்கும். அதனால இந்த கனெக்ட் பண்ணாக்கா அதுக்கு பேர் தான் வந்து வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? உட்காந்து இந்த வீடியோஸ் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் சிமுலேஷன்ஸ், ரொம்ப சூப்பரான சிமுலேஷன்ஸ் இது. ஓகேவா? இப்போ நான் காமிச்சது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் இருக்கு, ரெட் கலராக இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைட் இல்லை, எம்டி ஸ்பேஸாக இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் யுவர் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். அதே மாதிரி இந்த வீடியோவும் பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து கொஞ்சமாவது புரியும். இல்லாட்டி வந்து கண்டிப்பாக புரியாது. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக். பட் ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இந்த ஹேண்ட் புக் மெட்டீரியலும் உட்காந்து பாருங்க. ஓகேவா? அதான் சொல்கிறேன் இல்லையா, ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் படிக்கணும், ஹேண்ட் புக் படிக்கணும், வீடியோஸ் பார்க்கணும், அனிமேஷன்ஸ் பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இவ்வளவும் பண்ணாதான் கொஞ்சமாவது புரியும். ஓகேவா? அண்ட் தட் டு திஸ் வேவ் ஆப்டிக்ஸ் இஸ் நாட் அ ஈஸி டாபிக். ஏன்னா நிறைய வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. ஓகேவா? பட் ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி டாபிக்.
ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு கலர் அனுப்பாமல் ஒயிட் லைட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்ஜிஆர் பேட்டர்ன் கிடைக்கும். பிக்சர் சரியில்லை, பட் ஆனால் இந்த இது வந்து பிக்சர் டார்க்கில் இன்னும் லைட் இல்லாமல் எடுக்கிறதுனால இப்படி தான் விழும். தட்ஸ் வாட் ஐ ஹவ் ஷோன் ஹியர். பாருங்க, இதுதான் இப்போ நம்ம பார்த்தது ஃபெட் சிமுலேஷன்ஸை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து லைட்டு, இது டார்க்கு. இப்போது பிரைட் ஃப்ரிஞ்சு, டார்க் ஃப்ரிஞ்சு. அதே இங்கே பாருங்கள், கேபிட்டல் டி இன்க்ரீஸ் பண்ணாக்க பீட்டா வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கம்பேர் டு திஸ் பீட்டா இஸ் இன்க்ரீஸ். வாட் இஸ் பீட்டா? த ஃப்ரிஞ்ச் வித், இந்த கேப்பு தான் வந்து பீட்டா. க்ரீன் கலருக்கு பதிலாக நான் ரெட் லைட் போட்டேன்னா என்ன ஆகும்? இது வந்து 540 நானோமீட்டர்ஸ், இது வந்து ஆல்மோஸ்ட் 700 நானோமீட்டர்ஸ். அப்போது லேம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் பீட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற கேப் பாருங்கள், இங்கே இருக்கிற கேப் பாருங்கள். ஸோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா உட்காந்து பாருங்கள். ஹேண்ட் புக்கில் நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், நீங்கள் டெக்ஸ்ட் புக் படிக்கணும், ஹேண்ட் புக் படிக்கணும், வீடியோஸ் பார்க்கணும், சிமுலேஷன்ஸ் பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டவுட்ஸும் கேட்கணும், டீச்சர்ஸ்ட்டு டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். இவ்வளவும் பண்ணால் தான் வந்து ஜென்ரலாகவே ஃபிசிக்ஸ் புரியும். இந்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யூ ஹேவ் டு டேக் சம் எஃபர்ட். இல்லாட்டி இன்டர்ஃபியரன்ஸ் டிஃப்ராக்ஷனுக்கே வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஈவன் இன்டர்ஃபரன்ஸ் கூட வந்து சார் ஏதோ சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கலாம். எங்கேயோ இங்கேருந்து ஒரு வேவ்ஸ் வருது, இங்கேருந்து ஒரு வேவ்ஸ் வருது, ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த வேவும் ஆட் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டும் இன்ஃபேஸாக இருக்குது. அப்போது ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி ஆகுது. அதே இந்த வேவும் பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே வரும்போது இது மேலே போகுது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகும். அப்போது இன்டர்ஃபரன்ஸ் வந்து இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போது இங்கேருந்து ஸ்லிட்லேருந்து ஒரு வேவ்ஸ் வருது. ஒவ்வொரு பாயிண்ட்டாக இங்கேருந்து நிறையா பாயிண்ட்ஸ் வரும். ஒரு சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக ஆகும். ஸோ இந்த ஆரோ பாருங்கள், மேபி ஐ ட்ரை டு மேக் இட் லிட்டில் பிட் பிகர். தியரி தெரிஞ்சிருச்சோம்னா நியூமெரிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாப்டரில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆரோ மேலே போகுது, இதுவும் ஆரோ மேலே போகுது. அப்போது இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதே இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஸ்லிட்லேருந்து வர்ற வேவ் வந்து இங்கே மேலே ஆரோ மேலே போகுது. இங்கேருந்து வர்ற வேவ் வந்து இட்ஸ் புஷிங் இட் டவுன்வர்ட்ஸ். அப்போது இது ரெண்டும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக ஆகும். அப்போ எப்படி சார் இது பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ இங்கே இந்த பாயிண்டில் டிஸ்ட்ரக்டிவ், இந்த பாயிண்டில் கன்ஸ்ட்ரக்டிவ், இந்த பாயிண்டில் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ ஒவ்வொரு பாயிண்டில் ஒரு மாதிரி நடக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்கிற இடத்துலலாம் வந்து லைட்டு தெரியும், டிஸ்ட்ரக்டிவ் இருக்கிற இடத்துலலாம் லைட்டு தெரியாது, டார்க் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபினாமினன் வேர் லைட் வித் லைட் பிகம்ஸ் டார்க். இப்போ லைட்டும் சேர்ந்து சில டைம் வந்து பிரைட்னஸ் அதிகமாகும், லைட்டும் சேர்ந்து சில டைம் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஈவன் இட் கேன் பிகம் 0. அதுதான் நம்ம டார்க்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹிஸ்டாரிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி லைட் வந்து வேவா பார்ட்டிகிளா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நியூட்டன் வந்து கார்பஸ்குலர் தியரி, அதாவது பார்ட்டிகிள் தியரின்னு சொல்லியிருந்தாரு. இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்த அப்புறம் தான் ஓஹோ இது வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, லைட் வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதனால தான் வந்து சில இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, சில இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. அதனால தான் நம்ம வந்து பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் பார்க்குறோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. டியூவல் நேச்சர் சாப்டரில் வந்து ஐன்ஸ்டைன் வந்து பார்ட்டிகல் நேச்சர் பற்றி பேசியிருப்பார். ஸோ ஹியர் இட் ப்ரூவ்ஸ் த லைட்ஸ் வேவ் நேச்சர். இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இதெல்லாம் வந்து வேவ் நேச்சர். அதனால தான் இது வந்து வேவ் ஆப்டிக்ஸ்ன்னு செப்பரேட் டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாத் டிஃப்ரென்ஸ்
அது என்ன சார் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுதான் பாத் டிஃப்ரென்ஸ். அப்போது இங்கே நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேவ்ஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேவ்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகும். பட் ஆனால் இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்து n லாம்டா இருந்தது அப்படின்னா கரெக்டாக வந்து இதோட மேட்ச் ஆகும். அதே 2n-1 லாம்டா பை 2, அதாவது லாம்டா பை 2 இந்த மாதிரி பாதி வேவ் இருக்குது அப்படின்னா இங்கே போய் டிஸ்ட்ரக்டிவாக மாறும், டிஸ்ட்ரக்டிவ் ஆகிடும். அதனால தான் இது வந்து n லாம்டா அப்படின்னா we say that it will be constructive interference. 2n-1 lambda by 2 அப்படின்னா destructive interference. அது என்ன சார் 2n-1 அப்படின்னா it's nothing but your odd numbers. 1 lambda by 2, 3 lambda by 2, 5 lambda by 2, அந்த மாதிரி 7 lambda by 2. ஸோ மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. 2n-1 இல்லை 2n+1னா 2nனா ஈவன் நம்பர் கிடைக்கும், -1 போட்டிங்கன்னா இல்லை +1 போட்டிங்கன்னா ஆட் நம்பர் கிடைக்கும். சார் இதுல எந்த ரெண்டு பாட்டுக்கு இடையில இருக்க பாத் டிஃபரன்ஸ்னு சொன்னீங்க சார்? எந்த ரெண்டு பாத்துக்கு இருக்கிறது வந்து பாத் டிஃபரன்ஸ்னு சொன்னீங்க சார் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல. ஓகே ஓகே, I will try to show you this picture. அதான் சொல்கிறேன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் தான் வந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்றதே எனக்கு தெரியும். இல்லாட்டி ஓகே எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் அசியூம் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் எனக்கு என்ன கேட்குறீங்க எனக்கு புரியல, பட் ஐ வில் ட்ரை டு இன்னும் டெல் யூ. இது வந்து ஸ்லிட் 1, இது வந்து ஸ்லிட் 2. ஓகேவா? அப்போது சப்போஸ் இங்கே ஒரு லைட் வருதுன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போடலாமா, இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போடலாமா? ஸோ இந்த இதுதான் இப்போ பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் வந்து n லாம்டா இருந்தது அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அதே லாம்டா பை 2வாக இருந்ததுனாக்கா டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். லாம்டா பை 2னா இந்த மாதிரி ஹாஃப் வேவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இட் வில் பி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ அந்த மாதிரி மெனி பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டே போகலாம். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம வந்து பாத் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் பார்த்தாக்கா தட் வில் டெல் மீ வெதர் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். புரியுதா? நம்ம புரியறதுக்காக நம்ம வந்து ஒரே ஒரு சுச்சுவேஷன் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்டே போகணும். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதான் உங்கள் புக்கில் வந்து ஒன்றுமே அனிமேஷன்ஸ் ஒன்றுமே கொடுக்கல, வெறுமனே அந்த மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ ஃபோக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன். அனிமேஷன்ஸ்லாம் பார்க்காம இதில் வந்து ஒன்றுமே புரியாது. அனிமேஷன்ஸ் பார்த்தாலே வந்து கொஞ்சம் தான் புரியும். ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் காமிக்கிறேன், அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் காமிக்கிறேன். அப்போது இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னு வச்சுப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் தான், இந்த லைனும் நல்லா கவனிங்க, இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ், அதனால அதை தான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே சார். அது எப்படி சார் இந்த ஹைப்போட்டென்யூஸும் இந்த சைடும் வந்து ஈக்குவல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, because the angle is very very small. நம்ம வந்து we are talking about 1 degree, 0.5 degree, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிள் சொல்கிறதுனால we are talking about it. அதனால இந்த லைனும் இந்த பார்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேம்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் இருக்குது, அப்ராக்சிமேஷன் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ். அது வந்து அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்குமாங்க சார்? இந்த ட்ரையாங்கிள் பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்படி சொல்கிறது,
ஐசோசெலஸாக இருந்தால் தான் இது ஈக்குவல்னு சொல்கிறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த லைனும் எப்படி சார் ஈக்குவலாக இருக்கும்? இது ஹைப்போட்டெனியஸ், இது வந்து சைடு, அப்புறம் எப்படி ஈக்குவல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஈக்குவல் நான் சொல்லலை, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப, இப்போ ஆங்கிள் பெருசாக இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்காது. அதே ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுப்போம் ஆங்கிள், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் இந்த லைனும் மெஷர் பண்ணீங்கன்னா இட் வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். புரிஞ்சதா? ஓகே சார். ஸோ இது வந்து 90 டிகிரிஸ் இருக்கிறதுனால இட் நாட் பி ஐசோசெலஸ், பட் ஆனால் இதுவும் ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி வி ஆர் அப்ராக்சிமேட்லி டேக்கிங் இட். ஏன்னா இந்த ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும், 0.5 டிகிரி இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஆங்கிள்ஸ் வரும். ஸோ எஸ், தெர் இஸ் a little bit of approximation involved. அப்ராக்சிமேஷன் எல்லாமே நம்ம பண்ணலாம், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றத கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். காலேஜ் லெவலில் நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல், இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் இது வரும். இப்போ சார் இந்த இதுக்கு எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே 90 டிகிரிஸ் போட்டோன்னா இதுதான் வந்து இதோட பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ராப்ளி இது வந்து லாம்டா இருந்திருக்கலாம், இது வந்து 2 லாம்டா இருந்திருக்கலாம், அதனால இங்கே பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது. அதே இங்கே டார்க் ஃப்ரிஞ்சுக்கு போட்டேன் அப்படின்னாக்கா இந்த கலர் சூஸ் பண்ணலாம், பிங்க் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு பாத்து. ஸோ இங்கேருந்து வேவ்ஸ் வருது, இங்கேருந்து வேவ்ஸ் வருது. அப்போது இதுதான் வந்து இதோட பாத் டிஃப்ரென்ஸ். இங்கே நான் பெர்பெண்டிகுலர் லைன் போட்டேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம இதோட பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஞ்சமாக புரியுதா? எஸ் சார். இங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து λ/2 இருக்குல்லங்க சார்? எக்ஸாக்ட்லி, யா. λ/2 இருக்கலாம், இல்ல 3 λ/2 இருக்கலாம், 5 λ/2 இருக்கலாம். ஓகே சார். உட்காந்து படிங்க. நான் சொன்ன மாதிரி 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் படிக்கணும், ஹேண்ட் புக் படிக்கணும், அனிமேஷன்ஸு, வீடியோஸு, கிளாஸு, அப்புறம் வந்து டவுட்ஸ் கேட்கணும். ஓகேவா? இவ்வளவும் பண்ணாதான் கொஞ்சமாக புரியும். ஆன்லைனில் ஒரு அட்வான்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்க முடியும், பட் ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இங்கே பண்ணி காமிக்க முடியாது. ஓகேவா? பட் ஆஸ் ஐ செட், ஃபிசிக்ஸ் இந்த வெப்சைட் ரொம்ப நல்லா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இந்த அனிமேஷன்ஸ்லாம் பாருங்க. ஸோ இது ஒரு அனிமேஷன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்க. அப்புறம் டபுள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது அது பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்லிட் இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்லிட் இருக்குது, இங்கேருந்து வேவ்ஸ் போயிட்டுருக்கு, இங்கேருந்து வேவ்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. கொஞ்சமாக புரியுதா தத்துவத்திக்கா? இங்கே கேட்ட கேள்வி கொஞ்சமாக ஆன்சர் கிடைக்குதா? எஸ் சார். ஓகே, உட்காந்து அனிமேஷன்லாம் இதெல்லாம் பண்ணி பாருங்க, அப்போ தான் புரியும். இப்போ நான் இந்த y டிஸ்டன்ஸ் நான் மாற்றினேன் அப்படின்னாக்கா மூவ் மாட்டேங்குது, இங்கே இருக்கா? யா, ஸோ யூ கேன் மூவ் திஸ் அரவுண்ட். இப்போ பாருங்க, இந்த க்ரீனும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது மேலே போகுது, இது கீழே வருது. அப்போ என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அதே நான் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணேன் அப்படின்னா
இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் க்ரீனும் ரெட்டும் வந்து ஒரே லைனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அப்போ ஐ திங்க் இட் வில் பி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இவ்வளோதான் வேவ் ஆப்டிக்ஸ். இது ரெண்டும் வந்து சேர்ந்து போச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ரெண்டும் ஆப்போசிட்டாக சண்டை போட்டுச்சு அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அவ்வளோதான். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றப்ப வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்தா டிஸ்ட்ரக்டிவாவும், டிஸ்ட்ரக்டிவ் தான் கன்ஸ்ட்ரக்டிவா மாறுமாங்க சார்? இல்லைங்க, இந்த வேவ்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து மூவ் பண்றோம். பட் ஆனா இங்க பாருங்க, நம்ம எப்படி சொல்றது, இது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம அனிமேஷனுக்காக நான் இப்போ ஒரு பாயிண்ட் இங்க காமிச்சேன், அப்புறம் இங்க நகர்த்தினேன். அப்போ இந்த இடத்துல இருந்து வர்றது வந்து டிஸ்ட்ரக்டிவ். ஸோ எல்லா இதுவும் வந்து ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். புரியுதா? புரிஞ்சுதுங்க சார். யா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வச்சிருந்தேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ், இங்க வச்சிருந்தேன்னா டிஸ்ட்ரக்டிவ். பட் சார் இது நகர்த்தும் போது மட்டும்தான் டிஸ்ட்ரக்டிவ் நடக்குதுன்னா இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இங்கே பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச் மாற்றி மாற்றி கிடைக்குது. ஓகேவா? ஓகே சார். லாம்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேவ் லென்த் சேஞ்ச் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்மால் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி வந்து சேஞ்ச் பண்ணலாம், லென்த் சேஞ்ச் பண்ணலாம், பக்கத்தில் கொண்டு வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இது நடக்குது. நான் சப்போஸ் இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்தாக்கா என்ன ஆகும்? இது என்ன ஆகுது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. ஏன்? ஏன்னாக்கா பாத் டிஃபரன்ஸ் இதுக்கும் ஜீரோ. இப்போ ஜீரோ அப்படின்னா இட் வில் பி constructive interference. Path difference is 0 naka, it will be constructive. இதுதான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் காமிச்சது, நான் கிளாஸ் ரூமில் செஞ்சுட்டு இருந்தது. ஸோ லேசர் லைட் வந்து டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக நம்ம அனுப்புனாக்கா இங்கே எப்படி பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்றது. ஸோ கிரேட்டிங் வச்சாக்கா யூ வில் சி, இன்னும் இதுதான் நம்ம வந்து இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் பார்த்தீங்க கிளாஸ் ரூம் நான் காமிச்சிட்டு இருந்தது. இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். பேர் டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங், ஆனால் வந்து இதோட பிரின்சிபல் வந்து இன்டர்ஃபரன்ஸ். இதெல்லாம் ஒரு டாட். ஸ்க்ரீன் டு கிரேட்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம மாற்றலாம், பக்கத்தில் கொண்டு வரலாம். அதே தூரமாக கொண்டு போனீங்கன்னாக்கா இந்த கேப் வந்து ஜாஸ்தி ஆகும். கிரேட்டிங்ஸ் பெர் லைன்ஸ் பெர் லிமிட்டர் வந்து டி, ஸ்மால் டி வந்து சேஞ்ச் ஆகும். வேவ் லென்த் நான் ஆல்ரெடி சொன்னேன். வேவ் லென்த் ஜாஸ்தி பண்ணோம்னாக்கா ரெட் லைட் வரும். ரெட் லைட் வந்தது அப்படின்னாக்கா லாம்டா இன்க்ரீஸ் ஆகும். லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் பீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நான் இந்த பக்கம் குறைச்சேன் அப்படின்னா ப்ளூ லைட் வரும். இந்த ப்ளூ லைட் 400 நானோமீட்டர்ஸ் ப்ளூ லைட்டுன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப பக்கத்தில் இருக்கும் பீட்டா. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல் அனிமேஷன்ஸ். பட் அஃப்கோர்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். thin film interference இருக்கு உங்களுக்கு, பட் வில் கம் டு தட் லேட்டர்.
போலரைசேஷன் ஆஃப் லைட்டும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் லைட், அன்போலரைஸ்ட் லைட், மீனிங் எல்லா பக்கமும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷீட் வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேனில் மட்டும் வைப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பிளேன் போலரைஸ் லைட். ஏன் சார் இதுக்கு பிளேன் போலரைஸ் லைட்னா இந்த பிளேனில் மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வைப்ரேஷன் இருக்கும், இன்ஃபைனைட் லைன்ஸில் இருக்கும். இதில் வந்து இந்த பிளேனில் மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்கும். இதை நான் சப்போஸ் நான் டில்ட் பண்ணேன் அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி, இங்கே வர்ற இன்டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஆக்சுவலாக இது எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கணும்னா நல்லா இருக்கும். எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஷோ 3 ஸ்லிட்ஸ். ஓகே, ஸோ இது சப்போஸ் நான் வந்து இது டில்ட் பண்ணேன் அப்படின்னா there is something called Malus law. ஸோ Malus law பிரகாரம் இங்கே எவ்வளோ லைட் வந்து வெளியே வரும் அப்படின்றத வந்து இங்கே கால்குலேட் பண்ணலாம். I is equal to I0 cos square theta அப்படின்ற Malus lawன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அது பிரகாரம் இங்கே லைட் வந்து வெளியே வரும். அன்போலரைஸ் லைட்டில் நான் இது டர்ன் பண்ணேன் அப்படின்னா இந்த இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனால் போலரைஸ் லைட்டில் வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னு கொஞ்சம் யோசிங்க நீங்களே. ஸோ இது டர்ன் பண்ணாலுமே எல்லா பக்கம் ஏதோ ஒரு பிளேனில் மட்டும் லைட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். Okay, so I think I've shown you a lot of important stuff here. Polarization, double slit. So கிட்டத்தட்ட ஒரு 3 different animations பார்த்துருக்கோம், 4 different animations பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கோ பேக் அண்ட் ஸ்டடி இட். டெக்ஸ்ட் புக் வச்சு படிங்க, ஹேண்ட் புக் வச்சு படிங்க, அப்போ தான் கொஞ்சமாவது புரியும். ஓகேவா? இந்த வீடியோஸ்லாம் உட்காந்து பாருங்கள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் உட்காந்து படிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு வந்து இந்த டாபிக்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் ஆஸ் ஐ செட், இது எல்லாமே வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி/டி அந்த ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ண முடியும். Which one of the following phenomena is not explained by Huygens construction of wavefront? போய் படிச்சு பாருங்க. ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து ஹைஜன்ஸ் வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃப்ராக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆரிஜின் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பெக்ட்ரானாக்கா லைன் ஸ்பெக்ட்ரா இன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அது வந்து இட்ஸ் மோர் லைக் அ பார்ட்டிக்கல் தியரி பேஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து வேவ் தியரி பேஸ் பண்ணி. ஸோ இது மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது. அப்போது இட்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்னா இதுதான். ஆட்டம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? லைன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பாசிபிள் இன் லைட் வேவ்ஸ்லையும் இன்டர்ஃபியர் ஆகும், சவுண்ட் வேவ்ஸ்லையும் இன்டர்ஃபியர் ஆகும், வாட்டர் வேவ்ஸில் இன்டர்ஃபியர் ஆகும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இன்டர்ஃபியர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்லி லைட் வேவ், ஒன்லி சவுண்ட் வேவ்ஸ் தப்பு. போத் லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் கரெக்டு. நாட் இன் நெய்தர் லைட் நார் சவுண்ட் வேவ்ஸ், அதுவும் தப்பு. ஸோ எல்லா வேவ்ஸ்லேயும் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பாசிபிள்.
Ratio of intensities of two waves are given by 4:1. Ratio of the amplitudes. So amplitude square தான் வந்து intensity. So amplitude is proportional to intensity. அப்போ A1 square, sorry, I made a mistake. Amplitude square தான் வந்து is proportional to intensity. Or intensity is proportional to amplitude square. Yeah, I can write it like this. This will make more sense. அப்போ I1 by I2 can be written as A1 square divided by A2 square. இது ஸ்டாண்டர்ட் நாலேஜ். ஓகேவா? இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து 4:1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேக் த ஸ்கொயர் ரூட். ஐ வில் கெட் A1 by A2 is equal to 2/1. ஹேண்ட் புக்கில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ போய் பாருங்கள். ஐ கேன் ஷோ யூ வேர் இட் இஸ். ஸோ இந்த தியரி டாபிக்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் yeah, so somewhere towards the end I think I given this. இது width, இது வந்து width of the slit, இது வந்து intensity, இது வந்து amplitude. Any doubts? Can I go to the next one? Interference was observed in interference chamber where air was present. Now the chamber is evacuated, and if the same light is used, a careful observer will see. இதுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரியணும். அதாவது நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு ஸ்லிட் இருக்கு, இங்கேருந்து லைட் அடிக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து வருது, இங்கேருந்து அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் வேவ் தியரி இந்த பாயிண்டில் வந்தது வந்து இட் வில் பி கிவிங் அவுட் அ வேவ்லெட்ஸ் லைக் திஸ், செகண்டரி வேவ்லெட்ஸ். இந்த பாயிண்டில் வந்தது இட் வில் பி கிவிங் அவுட் த வேவ்லெட்ஸ் லைக் திஸ். இதை தான் நம்ம இத்தனை நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? வேவ் இது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ட்ராயிங் பெர்ஃபெக்டாக இல்லை, ஸோ நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். இது என்டையர் திங் வந்து நம்ம வந்து வேற ஒரு மீடியம், ஆயில் இல்லை வாட்டர் அந்த மாதிரி எங்கேயாவது உள்ள இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த வேவ் லென்த் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா லாம்டா இந்த மீடியம் will become lambda in a vacuum or air divided by the refractive index of the medium. இது வேற எங்கேயும் நம்ம எர்லியராக படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ when the light is going through a medium in a different medium, the wavelength alone will change. கரெக்டாக? வேவ்லென்த்தும் ஸ்பீட் ஆஃப் லைட்டும் சேஞ்ச் ஆகும். ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகுமா அப்படியே இருக்குமா? Frequency remains the same. Means why? Because it is determined by எது determine பண்ணுது frequency? So the frequency is determined by the source. இப்போ நான் கையில் வந்து ஒரு ரோப்பை பிடிச்சி நான் வந்து இப்படி வைப்ரேட் பண்ணேன் அப்படின்னா ரோப் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு சார்ஜ் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இப்படி வரும். அப்போ இந்த வைப்ரேஷன் ஆஃப் த சோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ். இப்போ கம்மிங் பேக் டு திஸ் டாபிக், நான் ஆல்ரெடி ரே ஆப்டிக்ஸில் இந்த ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். C = நியூ லாம்டா வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? அப்போ நம்ம லிக்விட்லேயோ இல்லை ஆயில்லையோ வேறு ஏதாவது மீடியமில் நம்ம இந்த என்டையர் செட்டப்பை பண்ணோம் அப்படின்னா லாம்டா மட்டும் சேஞ்ச் ஆகும்.
லாம்டா சேஞ்ச் ஆச்சுன்னா பீட்டாவும் சேஞ்ச் ஆகும். ஏன்? பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. அப்போ பீட்டா இந்த மீடியம் என்ன ஆகும்? வேற ஒரு மீடியம்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாம்டா இன் மீடியம் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படியே தான் இருக்கும். லாம்டா மீடியம் கேன் பி ரிட்டன் as லாம்டா பை மியூ. இப்போ நல்லா கவனிங்க, லாம்டா டி பை டி அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து பீட்டான்னு சொல்லலாம். இப்போ பீட்டா மீடியம் இஸ் ஈக்குவல் டு the original beta divided by mu ன்னு சொல்லலாம். அப்போ லாம்டா இருந்தாலும் சரி பீட்டா இருந்தாலும் சரி மியூ ஆல் டிவைட் பண்ணால் the value will decrease. But lambda value decrease ஆகும், beta value decrease ஆகும். So think about the answer. Let me get some water. Any answers? ஒன்றும் ஐடியா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஏர்ல பண்றாங்க, அப்புறம் வந்து எவாக்குவேட்டட் சேம்பர் அப்படின்னா வேக்யூம்ல பண்றாங்க. நம்ம இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? லாம்டா ஏரும் வேக்யூமும் ஆல்மோஸ்ட் சேம்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த ப்ராப்ளம்ல அப்படியே அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டே ஏர் அண்ட் வேக்யூம்ல ரெண்டு செப்பரேட் இதுவாக பண்றாங்க. இப்போ நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஒரிஜினல் ஃபார்முலா வந்து வேக்யூம், இதுதான் வந்து ஏர். அப்போ என்ன ஆகும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம், எனிபடி? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேக்யூம் என்ன? 1. ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து 1.0003 சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ரொம்ப வெரி க்ளோஸ் டு 1. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, எவ்ரி டைம் நம்மளால் வந்து வேக்யூம் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ஏர்லேயே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அசியூம் மியூ வந்து 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். பட் சில ரொம்ப ஹை அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சயின்டிஸ்ட்லாம் பண்ணும்போது எவாக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு பண்ணுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போது மியூ ஆஃப் ஏர் என்ன ஆகும்? இட்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் 1. அப்போது இது கிரேட்டர் தேன் 1 அப்படின்ற போது இது வந்து கம்மியாகும். அப்போ பீட்டா வந்து ஆக்சுவலாக ஏரில் வந்து கம்மியாகும், இப்போ வேக்யூமில் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்ச் வித் லார்ஜர் வித். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏரில் பண்ணிவிட்டு அப்புறம் வேக்யூமில் பண்ணுறாங்க. இப்போ வேக்யூமில் வந்து அதிகமாக இருக்கும், ஏரில் வந்து கம்மியாக இருக்கும். எனி டவுட்ஸ்? இந்த அடிக்கடி வாட்டரை வச்சு கேட்பாங்க, த என்டையர் திங் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர், எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். Colors appear on a thin soap film and on soap bubbles due to the phenomenon of interference. Yeah, interference of thin films ன்னு படிச்சிருப்பீங்க. ஏன்னா இது சோப் பல்ப்ஸில் வந்து கலர்ஸ்லாம் தெரியும். அது காரணம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு லைட் இப்படி வரும், இந்த லைட் வந்து இங்கே உள்ளே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும். ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும்? இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியர் ஆகும்போது இட் வில் டூ சம் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ்.
நம்ம சன்லைட் வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட்டா இல்லை மெனி கலர்ஸா? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, ஸோ ஒயிட் லைட் இஸ் பாலிக்ரோமேட்டிக் இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். Periodic waves of intensities I1 and I2 pass through a region at the same time in the same direction. The sum of maximum and minimum intensities is. இது போயின் தியரி உட்காந்து படிச்சு பாருங்க, ஓகேவா? ஸோ இன்டென்சிட்டி வந்து I at a point is given as intensity of the first slit plus second slit plus minus 2 times root of I1 I2. இங்க ஒரு ரூட் வரும்னு நினைக்கிறேன். This will be a root. Is that correct? யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இல்லையா? So we can go and check it over here. Intensity search பண்ணி பாருங்க புக்ல. I1 plus I2 root of, okay, first எழுதுனா கரெக்ட், இங்க ஸ்கொயர் ரூட் வராது. இங்க இல்லை, ஸோ இன்டென்சிட்டி இங்கே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பொறுத்து அட் எனி கிவன் பாயிண்ட் இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். I1 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிட்டு, I2 வந்து செகண்ட் ஸ்லிட்டு, ப்ளஸ் 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் I1 I2 cos 5. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா இது வந்து cos 0 வந்து 1 ஆகிடும், அப்போ ப்ளஸ் வரும். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா 180 டிகிரிஸ் ஆகும். cos 180 அப்படின்னா -1 ஆகும், அதனால தான் இங்கே மைனஸ் வருது. ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸ்னா 180 டிகிரிஸ், இன் ஃபேஸ்னா 0 டிகிரிஸ். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஐ திங்க் இந்த இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு cos 5 வரும். The sum of maximum and minimum intensities இப்போ தான் நம்ம பார்த்தோம். I max அப்படின்னாக்கா வந்து be constructive interference. அப்போ I1 plus I2 plus 2 times root of I1 I2. ஏன்னா இது என்ன சொன்னோம், cos 0 சொன்னோம். ஸோ cos 0 will become 1. I minimum அப்படின்னா 180 டிகிரிஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ என்ன ஆகும், இது வந்து -2 ஆகிடும். Sum of maximum minimumனா you are asked to add these two things. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் will be 2 times I1 plus I2. So this will be the correct answer. Any question? ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எஸ்லோன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது
The fringe width is found to be 0.4 mm if the whole apparatus is immersed in water of refractive index 4/3. Already உங்களுக்கு சொன்னேன். The entire setup வந்து நம்ம தண்ணிக்குள்ள இறக்கணும் அப்படின்னாக்கா எப்படி சேஞ்ச் ஆகும் without disturbing the geometrical arrangement. The new fringe width will be, இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு beta in the medium is equal to lambda in the medium, capital D small d. Lambda in the medium is nothing but lambda divided by mu to capital D by small d. So fringe width is found to be 0.4 mm. அப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் பீட்டா. இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து பீட்டா பை மியூன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டைரக்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ 0.4 mm divided by mu, mu-na 4/3 refractive index of water. So இது வந்து 0.1 ஆகும் 3, so it will be 0.3 mm. Yeah, very simple if you know the formula. எதனால் அப்படி ஆகுதுன்றது இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். Young's double slit experiment is performed with blue and with green light of wavelengths this and this. If x is the distance of fourth maxima from the central one, then நல்லா கவனிங்க. white suppose நான் blue light and green light நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, blue lightனாக்கா maybe I'll try to show the same color, கரெக்டாக கலர் பேசலாம். ஸோ ப்ளூ லைட் வந்து லாம்டா கம்மி, அப்போ என்ன ஆகும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. அப்போ என்ன பண்ணணும், பீட்டா சின்னதாக இருக்கும், லாம்டா சின்னதுன்றதுனால பீட்டா வந்து சின்னதாக இருக்கும். இதே நான் வந்து க்ரீன்னாக்கா 540 ரவுண்டு. ஸோ இப்போ லாம்டா வந்து ஸ்லைட்லி பிகர், அப்போ என்ன பண்ணணும், லாம்டா வந்து ஸோ சப்போஸ் இதுதான் வந்து சென்டர் பிரைட் பண்ணி எடுக்கலாம். அப்போ ஃப்ரிஞ்ச் வித் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எத்தனை வந்து ஆல்ரெடி இந்த அனிமேஷன்ஸ்லாம் காமிச்சேன். அப்போது இதோட ஃபஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சும் இதோட ஃபஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சும் ஒரே இடத்துல இருக்காது, ஓகேவா? ஸோ இதை வச்சு நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ எந்த இது வந்து கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. If x is the distance of fourth maxima from the central one, fourth maxima. So ஃபார்முலா போய் பாருங்கள், பீட்டா வந்து லாம்டா டி பை டி. அதே நான் லொக்கேஷன் வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்என் வேணும்னாக்கா என் இன்ட்டு லாம்டா டி பை டி, ஓகேவா? 2 lambda 3 lambda 4 lambda, ஸோ தட் வில் கிவ் மீ த லொக்கேஷன். அது என்ன சார் லொக்கேஷன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், இது 1 lambda, இது 2 lambda, இது 3 lambda. ஸோ அதுதான் வந்து என் இன்ட்டு லாம்டா டி பை டின்னு வரும், ஓகேவா? போய் தேரிலாம் தருவா படிங்க. ஸோ ஃபோர்த் மேக்ஸிமம் அப்படின்னா 4 into lambda d by d. ஸோ லாம்டா வந்து ப்ளூக்கு வந்து 430, கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. அதே எக்ஸ் ஃபார் இது வந்து எக்ஸ் ஃபார் ப்ளூ, இந்த எக்ஸ் ஃபார் க்ரீன் வந்து சேம் திங் தான், 4 times 5460. இது வந்து ஒரு ஆங்ஸ்ட்ராங் இருக்கு.
So obviously, as I told you, if the lambda is higher, beta will be higher. அப்போ location distance higher இருக்கும். அப்போ x green வந்து அதிகமாக இருக்கும். X green is higher and x blue will be smaller. இதுதான் correct answer. இது சின்னதாக இருக்கிறது ராங்கு, ஈக்குவலாக இருக்கிறது ராங்கு. x blue by x green வந்து இதே டிவைட் பண்ண அப்படின்னா x blue by x green it will be 4360 divided by 5460. ஸோ இதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ராங். எனி டவுட்ஸ்? இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும், இல்லாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னே புரியாது. ஓகேவா? இதுவும் ஹேண்ட் புக்கில் கொடுத்துருக்கேன், போய் படிங்க. Can show you where it is. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓவர்லாப் ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் 2 monochromatic wavelengths. அப்போது ரெட்டுக்கு போட்டோம் அப்படின்னாக்கா இந்த இது வந்து அதிகமாக இருக்கும் பீட்டா. அதே ப்ளூ லைட் போட்டோம் அப்படின்னாக்கா இட் வில் பி பீட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இதுவும் மேட்ச் ஆகும், கோயின்சிட் ஆகும். அந்த இது கேட்பாங்க அடிக்கடி கொஷனில். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா n λ1 d/d is equal to m λ2 by d/d. கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் சேம் தான். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எது கேன்சல் ஆகுது? λ1 λ2 கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n/m கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் இட் வில் பி 1 2, இதில் வந்து 1 2 3. ஸோ n/m ஐ வில் கெட் இட் as 2/3 அப்படின்னு வரும். அது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு. டார்க் ஃப்ரிஞ்சுக்குனா டார்க் ஃப்ரிஞ்சை ஈக்குவேட் பண்ணும் டிஸ்டன்ஸ். ஏன் சார் இப்படி ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? n lambda d/d. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? m lambda d/d. ஓகேவா? ஸோ இதுவும் ஹேண்ட் புக்கில் இருக்கு. ஸோ இட் இஸ் யுவர் டியூட்டி டு நோ, கோ பேக் அண்ட் ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ் ப்ராப்பர்லி. In Young's experiment, 2 coherent sources are placed 0.9 mm apart and fringe are observed 1 meter away. Okay, அப்போ small d கொடுத்துட்டாங்க, capital D கொடுத்துட்டாங்க, YDAC சொல்லிட்டாங்க. Young's double slit experiment. If it produces second dark fringe at a distance of 1 millimeter. So second dark fringe, இது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சு, இது செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சு. at a distance of 1 millimeter from the center fringe. அப்போ இது வந்து 1 millimeter. எத்தனை நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். The wavelength of the monochromatic light used would be, ஸோ லாம்டா வந்து கேட்குறாங்க. ஸோ செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் லொக்கேஷன் வேணும் அப்படின்னாக்கா ஐ திங்க் ஐ கேன் யூஸ் மேக்ஸிமாக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். மேக்ஸிமாக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம். xn is equal to n lambda d/d. அதே மினிமாக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா xn is equal to மினிமா என்ன சொன்னோம், 1 lambda by 2, 3 lambda by 2, 5 lambda by 2, இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் தான் வரும். இப்போ 2n minus 1 lambda by 2 into d/d. அப்போது பை மிஸ்டேக் இது யூஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணணும் டார்க் ஃப்ரிஞ்ச். இப்போ சப்ஸ்டியூட் த நம்பர்ஸ். செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் அப்போ n வந்து 2. ஸோ 2 into 2, 4, 4 minus 1, 3, 3 lambda by 2. அவ்வளோதான்.
மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு substitute. So this is given as 1 millimeter. So 1 into 10 power minus 3. 3 into lambda is asked. So 3 by 2. Into capital D is given as 1 meter away. So 1 meter divided by small d is 0.9 millimeters. So 0.9 into 10 power minus 3. Do the math and find out lambda. Any answers quickly? 10 power minus 3 இங்க வந்தனா 10 power minus 6 0.9 2 by 3 into 0.9 into 10 power minus 6. So இது விதம் cancel பண்ணா 0.3, so 0.6 into 10 power minus 6. Multiply and divide by 10 பண்ணனாக்கா இது வந்து 6 ஆயிடும், இது வந்து 10 power minus 7 ஆயிடும். So it will be 600 nanometers. Six into 10 power minus 7 இதா இருக்கா. 6 into 10 power minus 7 meters. அப்போ சென்டிமீட்டர்ல வேணும் அப்படின்னாக்கா 1 meter can be written as 100 centimeters. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எல்லா ஸ்டெப்ஸும் காமிச்சிட்டு இருக்கேன், so that you don't make any mistakes. இப்போ 10 power minus 7 இது மல்டிப்ளை பண்ணோம்னா 6 into 10 power minus 5 centimeter. So this will be the correct answer. Any question? Any doubts? Tattvatika புரியுதா? Yes sir. Okay. உன் தமிழரசி இருக்கீங்களா? Yes sir. Okay, very good. நர்மதா புரியுதுங்களா? Yes sir. இருக்கீங்களா? Okay, very good. If yellow light emitted by a sodium lamp is Young's double slit experiment is replaced by a monochromatic blue light of the same intensity. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உடனே எடுத்தோடனே ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க? எல்லோ லைட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல, அப்புறம் ப்ளூ லைட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ லேம்டா இன்க்ரீஸ் பண்ணுறோமா டிக்ரீஸ் பண்ணுறோமா? இந்த பக்கம் லேம்டா அதிகம், இந்த பக்கம் லேம்டா கம்மி. இப்போ எல்லோலேருந்து ப்ளூக்கு வரும். இப்போ லேம்டா இஸ் டிக்ரீசிங். லேம்டா குறைஞ்சதுனாக்கா ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும்? So if lambda decreases, beta will also decrease. So fringe width will decrease. So that should be my answer. So இது எல்லாமே wrong now. Intensity பற்றிலாம் நம்ம சேம் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ you don't have to worry about the intensity. புரிஞ்சுதா? இந்த பக்கம் ஹையர் லாம்டா, இந்த பக்கம் லோவர் லாம்டா. ஓகே, ட்ரை திஸ். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் தேர்ட் மேக்ஸிமம் will be at x equal to Young's double slit experiment with light lambda கொடுத்துட்டாங்க, distance between small d கொடுத்துட்டாங்க, screen is at distance capital D கொடுத்துட்டாங்க, the central maximum is at x is equal to 0, the third maximum, so third maximum n is equal to 3 will be at x equal to, நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? I think I'm not going to do it. So xn is equal to n lambda d by d. So n is 3, so everything is given. So we just have to substitute and get the answer. Okay, so I'm going to leave it to you. Try it. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. In Young's double slit experiment, the distance between the slits and screen is doubled. அப்போ lambda d by d இதான் ஒரிஜினல்.
இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டபுள்டு. The separation between the slits is reduced to half. அப்போ என்ன அர்த்தம், d/2. இப்போ இந்த 2 மேலே போயிடும். இப்போ 4 into lambda d/d. இதை β2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 times lambda d/d is nothing but this beta. So இந்த செகண்ட் கேஸில் வந்து ஃப்ரிஞ்ச் வித் வந்து 4 times அதிகமாகும், becomes 4 times. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. இஃப் யூ டூ இட் ப்ராப்பர்லி ஐ எம் ஷூர் யூ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸ். Distance is tripled, distance distance between the slits is quadrupled, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ quadrupledனா 4 times. இதான் நான் சொன்னேன், 2 லைட் வந்து இன்டர்ஃபியர், ஐ மீன் எங்கே கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்குறது கொஷின். Young's double slit experiment, the slits are 2 mm apart and illuminated by photons of 2 wavelengths, lambda 1 and lambda 2. So lambda 1, lambda 2 2 different colors-la light வருது. At what minimum distance from the common central bright fringe on the screen 2 meter from the slit will a bright fringe from one interference pattern coincide with the bright fringe from the second pattern? இப்போ இதான் நம்ம சொன்னோம், லாம்டா பெருசாக இருந்ததுனாக்கா ஃப்ரிஞ்சும் வந்து பெருசாக இருக்கும். லாம்டா சின்னதாக இருந்ததுனாக்கா ஃப்ரிஞ்சும் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இது பாருங்க, இது டார்க்கு, இது பிரைட்டு. இது டார்க்கு, இங்கே பிரைட்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்டும் கொஞ்சம் வந்து மேபி ஐ எம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள், இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ சப்போஸ் இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா இதைத்தான் அவங்க கேட்குறாங்க, எங்கே கோயின்சைட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் வாட் இஸ் ஆஸ்க்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது செகண்ட் 1 2, இது வந்து 1 2 3 4. அப்போது நமக்கு எந்த டிஸ்டன்ஸில் கோயின்சைட் ஆகும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், n into lambda 1 into capital D by small d, இந்த distance is equal to இந்த distance m multiplied by lambda 2 capital D by small d. ஏன் சார் கேபிட்டல் டி ஸ்மால் டி 1 2 போடல அப்படின்னா, இட்ஸ் அ சேம் செட்டப். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படியே தான் இருக்கும், வேவ்லென்த் மட்டும்தான் மாறும். அண்ட் nth ஃப்ரிஞ்சு வந்து கோயின்சைட் ஆகுது அப்படின்னா இது சேமாக இருக்காது. ஜென்ரலாக நம்ம ஃபார்முலாவில் n லாம்டான்னு போடுவோம். இங்கே இதுவும் சேமாக இல்லாதனால இது ஒன்று என்னன்னு போட்டுக்கணும், இன்னொன்று எம்ன்னு போட்டுக்கணும். ஏதாவது புரியலன்னா கேளுங்க, அப்போ தான் ஐ கேன் ஸ்லோ டவுன். இல்லாட்டி நம்ம உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்ன தெரியாது, லாம்டா 1 வந்து 12,000 ஆங்ஸ்ட்ராம். கேபிட்டல் டி ஸ்மால் டி கேன்சல் பண்ணிடலாம். எம் தெரியாது, லாம்டா 2 வந்து 10,000 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம் கேன்சல் ஆகிடும், 3 zeros கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் இஸ் n by m is equal to 10 divided by 12. So 5 by 6. Question கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்க. They didn't ask you which இது கோயின்சைட் ஆகுதுன்னு கேட்கல, எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. At what minimum distance from the common central bright fringe. இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கனால இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் n வந்து 5ன்னு எடுத்துக்கலாம், m வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரணும். என்னென்ன மாதிரி தான் கண்டிஷனாக வச்சுருக்கோம். லாம்டா 1 வந்து 12,000, இது மாற்றி போட்டக்கூடாது. லாம்டா 1 12,000, லாம்டா 2 10,000. நீங்கள் 10,000 போடுறீங்க அப்படின்னா இங்கே 6 தான் போடணும். கேபிட்டல் டி வந்து
எவ்வளோ டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அப்பார்ட். ஸோ இது 2 டிவைடட் பை ஸ்மால் டி வந்து 2 மில்லிமீட்டர். அப்போ 2 × 10⁻³ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து ஆங்ஸ்ட்ராங். Do the math and tell me. 2 cancel ஆகிடும். 10⁻³ மேலே வந்துன்னா 10⁻+3 10⁻6 வரும். 10⁻6 இதுவும் 10⁻² கேன்சல் ஆச்சுன்னா 10⁻⁻4 வரும். 10⁻⁻4 5 12s are 60. 10⁻⁻4 ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா it will be 6 × 10⁻⁻3 -3 millimeters. அப்போ 6 millimeters will be the answer. Very very important method. அடிக்கடி வரும் இந்த கொஷின், போர்டு எக்ஸாம்லேயும் வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Anything not clear? ஓகே, இதுவும் கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம். ஸோ அதில் ஓடிடாமல் உட்காந்து கேளுங்க முழுசாக. ஒரு 5 minutes இருக்குது. ஓகே, ஸோ we can do this. இதோட தியரி எங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் தியரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அதாவது 1 λ is equivalent to 2π ஃபேஸ். அப்போ என்ன ஆகும்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ். ஏன்? பிகாஸ் இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனல் திங். இது லாம்டா, இது டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸும் லாம்டாவும் மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். இந்த 2π மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான். எதுக்கு சார் பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட இன்டென்சிட்டி ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இன்டென்சிட்டி ஃபார்முலா எப்படி இருக்கு? இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஃபார்முலா இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபைல இருக்கு, பாத் டிஃப்ரென்ஸில் இல்லை. அதனால நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக மாற்றிட்டு ஃபையாக மாற்றிட்டு அந்த ஃபையை தூக்கி இந்த இன்டென்சிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லாட்டி பாத் டிஃப்ரென்ஸை திருன்னு பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இந்த பாத் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக மாற்றணும். மாற்றினா தான் இன்டென்சிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்ற நாலேஜை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So read this question, very important type. அடிக்கடி கேட்பாங்க. In Young's double slit experiment, the intensity of light at a point on the screen where the path difference is lambda is k. Lambda being the wavelength of light used. The intensity at a point where the path difference is lambda by 4 will be. அப்போ இங்கே எனக்கு இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்? இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + 2 times root of I1 I2 cos phi. நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, I is equal to I1 + I2 plus 2 times root of I1 I2 cos phi. நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்க்ரீன் வேர் த பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் லாம்டா. பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா அப்படின்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம cos 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமாக வரும். 0ன்னு அசியூம் பண்ணலாம். சார் எப்படி சார் 0 லாம்டா தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ யூ த மெத்தட். அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் லாம்டான்ற டிஸ்டன்ஸுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2π.
அப்போது சம் அதர் பாத் டிஃப்ரென்ஸுக்கு என்னவாக இருக்கும்? ஓகே, லேம்டான்ற பாத் டிஃப்ரென்ஸுக்கு 2π தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. அப்போ வேறு ஏதாவது லேம்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னவாக வரும்? பாத் டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லேம்டா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கேஸில். லேம்டா கேன்சல் ஆகிடும், 2π ஆகிடும். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π. cos 2πனா cos 360 சேம் as cos 0. cos 0 is 1. அப்போது I is equal to இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லிட்டு செகண்ட் ஸ்லிட்டுன்னு செப்பரேட்டாக கொடுக்கல. ஸோ தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு அசியூம் தட் போத் ஆர் ஹேவிங் த சேம் இன்டென்சிட்டி. அப்போது I1 + I1 அசியூம் பண்ணிக்கலாம், I2 வந்து I1 அசியூம் பண்ணிக்கலாம். 2 times root of I1 அசியூம் பண்ணிக்கலாம். cos 0 is 1. ஓகேவா? So this will become 2I1, so it will become 4I1. உங்களை குழப்பறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதோட இன்டென்சிட்டி வந்து கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து கேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கேஸ் 1. இப்போ தான் நம்ம கேஸ் 2க்கு வரும். இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கேஸ் 2 அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் லாம்டான்ற டிஸ்டன்ஸ்க்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2π. அப்போ λ/4க்கு எவ்வளவு? இட்ஸ் நத்திங் பட் யுவர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இன் யுவர் மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கு இவ்வளோனா இதுக்கு எவ்வளவு அப்படின்றது. லாம்டா கேன்சல் ஆகும், 2 and 4 கேன்சல் ஆச்சுன்னா I'll be getting π/2. π/2னா 90 degrees மாதிரி. ஸோ cos 90 will become 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த டேர்ம் போயிடும். ஸோ I is equal to I1 + I1 plus 0. It will become 2 times I1. I1 is equal to K/4. So it will be K/2. Very simple. I repeat, very important. Okay, பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். சிம்பிள் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் இந்த இன்டென்சிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏன் சார் I1 I2 சேமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லிட்லேயும் வந்து சேம் இன்டென்சிட்டி அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ we are assuming the same intensity. ஓகே, ஸோ ஐ வுட் சே இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இன்டர்ஃபரன்ஸ்னு போட்டிருக்கிற வரைக்கும் வந்து யூ கேன் ட்ரை இட் அண்ட் கம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 20-25 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் இன்டர்ஃபரன்ஸாக, அதுக்கப்புறம் தான் டிஃப்ராக்ஷன் வருது. ஸோ அது வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க ஃப்ரைடே வரைக்கும். ஜஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஐ செட் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், தியரி படிங்க, ஹேண்ட் புக் படிங்க, டெக்ஸ்ட் புக், ஹேண்ட் புக், வீடியோ, சிமுலேஷன்ஸ் எல்லாமே பண்ணாதான் இந்த டாபிக் கொஞ்சமாவது புரியும். இல்லாட்டி ஒன்றுமே புரியாது. ஓகேவா? everything will be just going above your head, so you don't know what's going on here. So unless you do the 5 different steps. ஓகே, தத்வத்திகா புரிஞ்சிருச்செல்லாம் ஓரளவு ஸ்டடி பண்ணலாமா? எஸ் சார். ஓகே ஓகே, வில் ஸ்டாப் ஹியர். நர்மதா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமா? நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஐ கேன் டாக். நீங்கள் ஏதோ டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சார்.